லாங்குவேஜில் வந்து ஃபார் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்து வைலும் டூ வைலும் நம்ம பார்த்துருப்போம். அந்த 2 லூப்லேயும் யூஸ் பண்ணக்கூடிய அதே விஷயத்தை தான் நம்ம வந்து இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட்லேயும் யூஸ் பண்ண போகிறோம். பட் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபாருக்கு உள்ளே இருக்கு இல்லையா, ஆர்குமெண்ட்ஸாக கொடுத்துருக்கோம். இனிஷியலைசேஷன், டெஸ்ட் கண்டிஷன், இன்க்ரிமெண்ட், இது எல்லாமே வந்து வைலையும் டூ வைலையும் வந்து லூப்புக்குள்ளே தனித்தனியாக பிரித்து எழுதியிருப்போம். பட் ஃபார்னு வரும்போது எல்லாமே என்ன பண்ணுறோன்னா சிங்கிள் லைனில் நம்ம கொடுத்து எழுதியிருக்கோம். இது 2க்குள்ள டிஃப்ரென்ஸு. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம கோடோட லைனை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது. ஓகே, இதோட சின்டாக்ஸ் இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கீவேர்டு. இது வந்து ஃப்ரீ டிஃபைன்டாக செட்டாக இருக்கக்கூடிய ஒரு கீவேர்டுன்னு சொல்லுவோம். ஃபார், வைல், டூ எல்லாமே கீவேர்ட்ஸ் தான். இந்த இனிஷியலைசேஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் கண்டிஷன் அப்படிங்கிறது வந்து வேல்யூ வந்து கரெக்டாக ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு செக் பண்ணி ஃபார் லூப்புக்குள்ளே என்ட்ரு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி கண்டிஷன் தான் டெஸ்ட் கண்டிஷன் அப்படிங்கிறது. இது மோஸ்ட்லி வந்து எதில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிலேஷனல் எக்ஸ்பிரஷனாக இருக்கலாம், இல்லை வந்து காம்பவுண்ட் எக்ஸ்பிரஷனாக இருக்கலாம். இந்த மாதிரி டெக்ஸ்ட் கண்டிஷனுக்குள்ளே வரக்கூடிய எக்ஸ்பிரஷன் வந்து அந்த மாதிரி இருக்கும். இன்க்ரிமெண்ட்ன்றது வந்து அஸ் யூஷுவலாக நம்ம பார்க்கக்கூடிய வேரியபிளுக்கு வந்து வேல்யூ அசைன் பண்ணி அந்த வேல்யூ வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வருவோம். என்ன பர்பஸ்க்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லூப் வந்து கண்டினியூவாக உள்ள நம்ம சுத்த விடுறதுக்காக. எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் கண்டிஷன் வந்து எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அது வரை. இந்த இனிஷியலைசேஷனையும் டெஸ்ட் கண்டிஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கண்ட்ரோல் வேரியபிள். ஓகே, இப்போ இந்த 3 ஆர்குமெண்ட்ஸும் உள்ளே கொடுத்துடுறோம். இதில் டெஸ்ட் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, அந்த பாடி ஆஃப் த லூப்பை வந்து உள்ளே எக்ஸிக்யூட் பண்ணும். அப்படி இன்கேஸ் இது ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும்னா அந்த லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். அஸ் யூஷுவல் நம்ம வைல் டூ வைல் பார்க்குறோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான் இங்கே ஃபாருக்கும் வரும். ஆனால் என்ன ஒன்றுனா, ஆர்குமெண்ட்ஸில் வந்துட்டு இந்த இனிஷியலைசேஷன், டெஸ்ட் கண்டிஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாத்தையும் ஒரே லைனில் கொடுத்துட்றோம். அதான் இதுக்குள்ளே ஒரு டிஃப்ரென்ஸு. தென் வந்து ஃபார் ஸ்டேட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல்டு லூப் தான் இதுவும் சொல்ல முடியும். கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு ட்ரூவாக இருந்தால் தான் இதுவும் என்ன பண்ணுது, ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுது. இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுதுன்னா ப்ரோக்ராமை டெர்மினேட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். ஸோ இதுவும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப். ஓகே, இப்போ இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இனிஷியலைசேஷனுக்கு என்ன இங்கே கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா x = 0 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். டெஸ்ட் கண்டிஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா x <= 9 கொடுத்துருக்கோம். இங்கே என்ன நமக்கு எக்ஸ்பிரஷன் வந்து நமக்கு ஆட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் வந்து இங்கே நம்ம டெக்ஸ்ட் கண்டிஷனாக இருக்குது. ஓகே, இன்க்ரிமெண்ட்னு சொல்லும்போது என்ன பண்ணுதுன்னா, அந்த எக்ஸோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கு +1ன்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணி என்ன பண்ணுது, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எக்ஸுக்கு அசைன் பண்ணியிருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 என்ன பண்ணிட்டோம்னா ஒரே லைனில் நம்ம வந்து கொடுத்துட்டோம். அப்போ x = 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இனிஷியலைஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடணும், செமிகோலன் வச்சு எண்ட் பண்ணிடணும். அதே போல் டெஸ்ட் கண்டிஷனை கொடுத்துருக்கோம். டெஸ்ட் கண்டிஷனுக்கு பக்கத்துலையும் நம்ம வந்து செமிகோலன் வச்சு முடிக்கணும். ஸோ ஃபார் ஸ்டேட்மெண்ட்டில் இது ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம செமிகோலன் வச்சு முடிச்சிடறோம். ஏன்னா எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் ஒரே லைனில் கொடுக்குறோம் இல்லையா, அதனால் செமிகோலன் வச்சு முடிக்கிறோம். லாஸ்ட்டில் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது மட்டும் நம்ம செமிகோலன் தேவையில்லை. ஏன்னா அதை வந்து லாஸ்ட்டில் ஃபினிஷிங் பண்ணுற இடத்துல இருக்கிறதுனால நமக்கு தேவையில்லை. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து 9 இருக்கிற வரைக்கும் இந்த லூப் என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து உள்ளே சுற்றிட்டே இருக்கும். அப்போ டெஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸோட வேல்யூ வந்து 9ஆகவும் இருக்கலாம், 9க்கு கம்மியாகவும் இருக்கலாம். அப்படி இருந்தது அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து ட்ரூன்னு அர்த்தம். இருந்துச்சு அப்படின்னா இந்த லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆகும். அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 <= 9 சொல்லும்போது நமக்கு ட்ரூ தான். ஏன்னா 9 விட 0 வந்து லெஸ்தனாக தான் இருக்குது. ட்ரூங்கிறப்ப உள்ளே வரும். உள்ளே வரும்போது printfல எதை பிரிண்ட் பண்ணுதுன்னா எக்ஸோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுது. அப்போ அவுட்புட் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 0ன்னு நமக்கு பிரிண்ட் பண்ணும். செகண்ட் டைம் உள்ளே போகும்போது என்ன பண்ணுதுன்னா எக்ஸோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் நடந்திருக்கு இல்லையா, எக்ஸோட வேல்யூ 0 + 1 வந்து 1 மாதிரி எக்ஸில் ஸ்டோர் பண்ணிடும். அப்போ இன்க்ரிமெண்ட் நடக்கும்போது எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன பண்ணிடுன்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு வந்துடும். அப்போ 9 <= 1ன்றப்ப ட்ரூ திரும்ப உள்ளே வரும். எக்ஸோட வேல்யூ பிரிண்ட் பண்ணும். எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன இருக்குது, இப்போ 1 இருக்குது, 1ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணும். இந்த மாதிரி நமக்கு 9 வரைக்கும் நமக்கு வந்து என்ன பண்ணோம்னா பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும், அப் டு 9 வரைக்கும். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஸ்டேட்மெண்ட்டு. இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இன்க்ரிமெண்ட், இனிஷியலைசேஷனு, டெஸ்ட் கண்டிஷன் இந்த 3 நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஃபார் ஸ்டேட்மெண்ட்டில் சிங்கிள் லைனில் கொடுத்து நம்ம முடிச்சு விட்டுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கோடோட லைன் வந்து கம்மியாகுது, டைம் காம்ப்ளெக்சிட்டியும் நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அந்த பர்பஸ்க்கு தான் என்ன பண்ணுறோம்னா ஃபார் லூப்பில் இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபார் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நெகட்டிவ் இன்க்ரிமெண்ட்ஸ் எப்படி கொடுத்து நம்ம வேல்யூ டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 9 சொல்லி அசைன் பண்ணியிருக்கோம். இது இனிஷியலைசேஷனு. நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 0 விட கிரேட்டர் தென்னாக இருக்கணும். அதாவது எக்ஸோட வேல்யூ 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூவை நமக்கு டிஸ்பிளே பண்ணும். 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூவை டிஸ்பிளே பண்ணும். திரும்ப என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு வேல்யூ டிஸ்பிளே பண்ணும்போது என்ன பண்ணணும்னா எக்ஸோட வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட். இப்போ இந்த லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருந்தோம் அப்படின்னா நமக்கு கர்லி ப்ரைஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. அதாவது இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, ஓப்பனிங் ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸ் போட்டிருக்கோம். ஸோ நம்ம சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக உள்ள நம்ம கொடுத்துருக்கோம் பாடி ஆஃப் த லூப். இந்த கர்லி ப்ரைஸஸ் போடணுன்றது நீடட் கிடையாது. ஓகே, இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ என்னன்னு இருக்குது, 9 இருக்குது. அப்போ 9 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா கண்டிஷன் ட்ரூ தான். ஏன்னா 0 விட 9 வந்து பெரிய எண் அப்படிங்கிறப்ப கண்டிஷன் ட்ரூ ஆகும். ட்ரூ ஆகும்போது திரும்ப இங்கே உள்ளே வரும்போது எக்ஸை பிரிண்ட் பண்ணும். அப்போ எக்ஸில் நமக்கு என்ன வேல்யூ இருக்குது, இப்போதைக்கு 9 இருக்குது. 9 சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் பண்ணும். திரும்ப செகண்ட் டைம் போகும்போது என்ன ஆகுது, எக்ஸோட வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்ணும்போது 9லேருந்து 1 போச்சுன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. அப்போ இங்கே வரும்போது 8ஆக மாறிடும். அப்போ வந்து 8 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்ப ட்ரூ ஆகும். அப்போ இங்கே வரும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகுது. அப்போ 8லேருந்து என்ன பண்ணுது, 7ன்னு மாறிடும். திரும்ப இங்கே உள்ளே வரும்போது எக்ஸ் என்னென்னு பிரிண்ட் பண்ணும். இங்கே ஆல்ரெடி வந்து எக்ஸோட வேல்யூ 8 இருக்குல்ல, 8 வந்து நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். இந்த மாதிரி அப் டு 0 வரைக்கும் நமக்கு வேல்யூவை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து நெகட்டிவ் டிக்ரிமெண்ட்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 9 வரைக்கும் உள்ள வேல்யூவை பிரிண்ட் பண்ணோம். அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா 9லேருந்து 0 வரை இருக்கக்கூடிய வேல்யூவை டிக்ரிமெண்ட் ஆர்டர் வைஸ் நம்ம பிரிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஸ்டேட்மெண்ட்டில் நெகட்டிவாக இன்க்ரிமெண்ட் கொடுத்தும் என்ன பண்ணலாம், நம்ம வந்து வேல்யூவை டிஸ்பிளே பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ டெக்ஸ்ட் கண்டிஷனே வந்து நமக்கு வந்து ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா எப்படி இந்த ஃபார் லூப் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றது தான் எழுதியிருக்கேன். பாருங்கள், எக்ஸோட வேல்யூ வந்து 9 சொல்லி அசைன் பண்ணியாச்சு. அதுக்கு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 9 இங்கே கொடுக்கல, எக்ஸ் லெஸ் தென் 9 கொடுத்துருக்காங்க. தென் வந்து எக்ஸோட வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகிருக்கு. அப்போ எக்ஸோட வேல்யூ 9ஆக இருக்குது. எக்ஸ் வந்து 9க்கு லெஸ் தென்னாக இருக்கணும் எக்ஸோட வேல்யூ. அப்படி இருந்தால் தான் கண்டிஷன் ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ் ஆகிடும். அப்போ வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் லெஸ் தென் 9 அப்படின்னா 9ஐ விட எக்ஸோட வேல்யூ வந்து கம்மியான வேல்யூவாக இருந்துச்சுன்னா தான் அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்து இந்த பிரிண்ட் எஃபர்ட் டிஸ்பிளே பண்ணும். இன்கேஸ் எக்ஸோட வேல்யூ வந்து 9க்கு மேலேயும் 9ஆகவும் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். இப்போ செக் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. 9 லெஸ் தென் 9 ட்ரூவாக ஃபால்ஸான்னு பார்க்கும்போது நமக்கு ஃபால்ஸ் அடிச்சிடும். ஏன்னா 9 வந்து இந்த 9க்கு லெஸ் தென் கிடையாது, 2 ஈக்குவலாக இருக்குது. அப்படிங்கிறப்ப கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணாதுன்னு பார்த்தா இந்த லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆகாது. ஸோ கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லூப்பை விட்டு வெளியில் வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்க கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபார் லூப்பு இந்த மாதிரி தான் நமக்கு ஒர்க் ஆகும். இதுவரை நம்ம பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்பில் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், இந்த ஃபார் லூப் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு ஜென்ரலான விஷயங்களை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அந்த லூப்பில், அதாவது ஃபார் லூப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதை எப்படி வந்து நம்ம எழுதலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் இன்டெப்த்தாக தான் இருக்கும். இது வந்து எக்ஸாம்ஸில் இல்லை ஏதாவது நீங்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா யூஜிசி நெட் ஸ்லெட் எழுதுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் லூப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக ஒரு இனிஷியலைசேஷன் இருக்கும், ஒரு டெஸ்ட் கண்டிஷன் இருக்கும், ஒரு இன்க்ரிமெண்ட் இருக்கும், ஒரு டிக்ரிமெண்ட் ஏதோ சம்திங் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து பேசிக்காக ஒரு ஃபார் லூப் இருக்கக்கூடிய விஷயம். இதே வந்து அடிஷ்னலாக பார்க்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 வேரியபிள்ஸ் வந்து, அதாவது இனிஷியலைசேஷன் வந்து நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க ஃபார் லூப்பில். மோர் தென் 1 ஒரு இனிஷியலைசேஷன் நடக்கலாம், மோர் தென் ஒரு இன்க்ரிமெண்ட்டு நடக்கலாம், அதே போல் டெஸ்ட் கண்டிஷனும் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஃபார் லூப்பில் வேலிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள். இப்போ வந்து வெளியில் வந்து ஒரு இனிஷியலைசேஷன் வந்து பண்ணியிருக்கேன், b ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு இனிஷியலைசேஷன் இருக்குது n ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு. ஆஸ் யூஸ்வலாக நம்ம டெஸ்ட் கண்டிஷன் இன்க்ரிமெண்ட், அதாவது ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார் லூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ மோர் தென் ஒரு இனிஷியலைசேஷன் நடக்கலாம்னு சொல்லியிருக்கோம். அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த n ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது இல்லையா, இது பக்கத்தில் என்ன பண்ணிக்கலாம், இந்த p ஈக்குவல் டு 1 அப்படின்றதே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபார் லூப்பில் எழுதலாம். அப்போ எழுதும்போது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃபார் லூப்பை வந்து எழுதிக்கலாம். இந்த p ஈக்குவல் டு 1ன்றதை வந்து ஃபார் லூப்புக்குள்ளே போட்டேன்.
என்ஸ் ஈக்குவல் டு 0ன்றதே ஃபார் லூப்புக்குள்ளே போட்டேன். இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக எழுதக்கூடிய ஃபார் லூப்பில் வந்து இனிஷியலைசேஷன் பக்கத்தில் செமிகோலன் வச்சு கம்பல்சரி எண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ அது அடிஷ்னலாக ஒரு இனிஷியலைசேஷனை கொண்டு வரும்போது 2 இனிஷியலைசேஷனுக்கு இடையில வந்து நம்ம கமா அப்படின்றத ஒரு சிம்பிளை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும், இந்த கமான்ற சிம்பிளை. தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்போ பீஸ் ஈக்குவல் டு 1 கமா என்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு 2 இனிஷியலைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் செமிகோலன் வச்சு எண்ட் பண்ணிடணும். ஃபார் லூப்பில் நீங்கள் எத்தனை இனிஷியலைசேஷன் வேணால் பண்ணிக்கோங்க, ஆனால் முடியும் போது ஒரு செமிகோலன் வச்சு எண்ட் பண்ணிடணும். அந்த ஒவ்வொரு இனிஷியலைசேஷன் பக்கத்துலேயும் கமா கொடுத்துக்கணும். ஸோ இது வந்து கம்பல்சரியாக நம்ம வந்து நோட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி எழுதுவோம். இதே போல் தான் என்ன பண்ண போகிறோம்னா இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட்டுக்கும் இதே போல் தான். மோர் தென் ஒரு டிக்ரிமெண்ட்டோ ஒரு இன்க்ரிமெண்ட்டோ யூஸ் பண்ணாலுமே கமா கொடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறணும். ஸோ அது எப்படின்றத இப்போ நான் எழுதுகிறேன். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 இனிஷியலைசேஷன் நடந்திருக்கு, ஒரு டெஸ்ட் கண்டிஷன் இருக்குது. பட் வந்து இன்க்ரிமெண்ட் பாருங்களேன், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக ஃபார் லூப்பில் என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் தான் கொடுப்போம். பட் இங்கே வரும்போது மோர் தென் 1 இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் நம்ம கொடுத்துக்கலாம். அப்படி கொடுக்கும்போது நடுவில் நம்ம என்ன பண்ணிக்கணும், கமா வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலும் நமக்கு வந்து இந்த ஃபார் லூப் வந்து வேலிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட்டுக்காக இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் கண்டிஷனுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், மோர் தென் 1 யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷனும் இங்கே ஒரு எக்ஸ்பிரஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 எக்ஸ்பிரஷன் கொடுத்து நடுவில் என்ன பண்ணியிருக்காங்க, காம்பவுண்ட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், மோர் தென் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நமக்கு வந்து வேலிடு தான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலைசேஷனும் மோர் தென் 1 யூஸ் பண்ணிக்கலாம், டெஸ்ட் கண்டிஷனும் மோர் தென் 1 யூஸ் பண்ணிக்கலாம், அஸ் யூஸ்வல் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து வேலிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு இனிஷியலைசேஷனோ இல்லை வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் செக்ஷனோ நம்ம ஒமிட் பண்ணிட்டோம், அதில் இல்லாமல் இருந்ததுன்னா ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த லூப்பில் பாருங்கள், இப்போ வந்து நமக்கு இனிஷியலைசேஷனும் இங்கே வந்து கிடையாது, இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட்டும் இங்கே கிடையாது. இதுக்கும் பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து செமிகோலன் வச்சு முடிச்சாச்சு. அப்போ இங்கே வந்து பிளாங்காக தான் இருக்குது, இனிஷியலைசேஷன் செக்ஷன் வந்து பிளாங்காக தான் இருக்குது. அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்குது, இதுவும் எம்டியாக தான் இருக்குது, டிக்ரிமெண்ட் ஆர் இன்க்ரிமெண்ட் செக்ஷனும் எம்டியாக தான் இருக்குது. அப்போ இந்த ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இனிஷியலைசேஷன் செக்ஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபார் லூப்புக்கு மேலே கொடுத்தாச்சு. அந்த இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் லூப்புக்கு உள்ளே கொடுத்தாச்சு. ஸோ இப்படி இருந்தாலுமே நமக்கு என்னன்னா வேலிடு தான். பட் என்ன பண்ணிக்கும், இதை வந்து நல்லெண்ணு செட் பண்ணிக்கும். உள்ளே வரும்போது இந்த எம்மோட வேல்யூ வந்து இங்கே எடுத்து யூஸ் பண்ணிக்கும். திரும்ப அந்த எம்மோட வேல்யூ வந்து இங்கே ஃபார் லூப்புக்குள்ள இன்க்ரிமெண்ட் நடக்கிறதுனால இது அஸ் யூஸ்வலாக ஒரு ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே போலயே இது ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் இப்போ இங்கே இன்க்ரிமெண்ட் ஆர் இனிஷியலைசேஷன் தான் இங்கே மிஸ் ஆகிருக்கு, இதுக்கு பதில் அந்த டெஸ்ட் கண்டிஷனே நமக்கு மிஸ் ஆகிருச்சு அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார் லூப் வந்து இன்ஃபினிட் லூப்பாக மாதிரி நமக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம பிரேக்கோ இல்லை வந்து கோ டு ஸ்டேட்மெண்ட்டோ கொடுத்து தான் நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ இதுவும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஃபார் லூப்புக்கு கீழே நம்ம வந்து எந்த பாடி ஆஃப் த லூப்புமே கொடுக்காம ஜஸ்ட் ஒரு செமிகோலன் மட்டும் வச்சு எண்ட் பண்ணோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா டைம் டிலே பண்ணும் இந்த லூப்பு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜேல வந்து 1000 அப்படிங்கிற வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து என்ன பண்ணுதுன்னா 0லேருந்து அந்த ஜே வேல்யூ வர வரையும் என்ன பண்ணணும், அந்த லூப்பு சுற்றிட்டே இருக்கும். இப்போ ஜேல நமக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1000 இருக்குது. அப்போ 0லேருந்து 1000 வரைக்கும் நம்ம லூப் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுற்றிட்டே இருக்கும். லூப் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். அப்போ ரன் ஆகும்போது நமக்கு அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. பட் லூப் வந்து நமக்கு என்ன ஆகும்னா 1000 டைம் உள்ள வந்து எக்ஸிக்யூஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். இதில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா டைம் வந்து ரொம்ப டிலே ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பாடி ஆஃப் த லூப்பில் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுக்காம வெறும் செமிகோலன் வச்சு எண்ட் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து என்னவா எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா நல் ஸ்டேட்மெண்ட்டாக அது வந்து கன்சிடர் பண்ணிக்கும். பட் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் 1000 டைம், ஆனால் எந்த வித அவுட்புட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணாமல் எக்ஸிக்யூஷன் நடக்கும். இதே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா,
இந்த மாதிரி நம்ம செமிகோலனை கீழே வச்சு முடிக்காமல் ஃபார் லூப்பை தனியாக ஒரே ஒரு இந்த சிங்கிள் லைனை மட்டும் நம்ம எழுதி விட்டாலுமே நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது வேலிட் தான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த செமிகோலன் நம்ம அந்த தவறுதெல்லாம் இங்கே நம்ம வச்சா கூட இதை வந்து எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா நல் ஸ்டேட்மெண்ட்டை அதுவே கன்சிடர் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சிங்கிள் லைனில் செமிகோலன் வச்சு எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நெஸ்டிங் ஆஃப் ஃபார் லூப்ஸு. இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான். ஒரு ஃபார் லூப்புக்குள்ளேயே இன்னொரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறது நெஸ்டிங் ஆஃப் ஃபார் லூப் அப்படிங்கிறது. பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஃபார் லூப் வந்து இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது. செகண்ட் ஃபார் லூப் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது. அப்போ இந்த ஃபார் லூப்புக்குள்ளே தான் இந்த செகண்ட் ஃபார் லூப் உள்ளே இருக்குது. சரியா? அப்போ ஃபார் லூப்புக்குள்ளே ஃபார் லூப் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது நெஸ்டிங் ஃபார் லூப்புன்னு சொல்லுவோம். இந்த ஃபஸ்ட்டில் இருக்குது இல்லையா, பேரண்ட்டாக இருக்கு இல்லையா, இந்த ஃபார் லூப்பை எப்படி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அவுட்டர் லூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னர், அதாவது உள்ளே இருக்கக்கூடிய ஃபார் லூப்பை வந்து இன்னர் ஃபார் லூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம இது இப்போ பார்த்த வரைக்கும் ஃபார் லூப்பில் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை வந்து 2 ஃபார் லூப்லேயுமே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் லூப்புக்கான ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கான்செப்ட்டு. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.